காதல் பண்றவங்க, இல்ல ஒன் சைடா லவ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, அதெல்லாம் சூப்பரான ஒரு ரெமெடி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணணும்னா, சித்திரை நட்சத்திர நாள் அன்னைக்கு என்ன பண்ணுங்க, முருகப்பெருமானையும், வள்ளியையும் அந்த 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல முருகன் கோயில் எங்கேயா இருந்ததுன்னா, வள்ளி தெய்வானை வள்ளி சந்நிதி இருக்கும்ல, அந்த மாரி வள்ளி சந்நிதியோ, இல்ல முருகனும் வள்ளியும் இருக்கிற மாதிரியோ, அப்படி இருக்கும்போது, அந்த மாரி ஏதாவது பிக்சர் இருந்ததுன்னா, அத எடுத்துக்கிட்டு, அன்றைக்கு முருகனை நோக்கி விரதம் இருந்து, மேபி அந்த வள்ளி கதை, குறத்தி கதை இல்லையா? அந்த குறத்தி கதையை கேட்கிறதும், இல்ல பிறருக்கு அன்னைக்கு சொல்றதும் அந்த கதையை. அவர்கள் காதல் எப்படி கைகூடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதும். முருகனை நோக்கி விரதம் இருந்து, முருகனுக்கு பிடிச்ச பாடல்களை பாடி, ஒரு நெய்வேத்தியம். அதான் பழமெல்லாம் நல்லா பெசஞ்சு, பஞ்சாமிர்தம் மாதிரி பெசஞ்சு, அது இட்டு, இல்ல வேல் மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஆ ஓகே. பட் வள்ளி இருக்கும்போது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? ஸோ வள்ளியும், முருகனும் இருக்கும் அந்த படத்துக்கு நீங்க பூஜைகள் செய்து, விரதம் இருந்து வரணும். சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு. அப்படி பண்ணும்போது, உங்களுடைய காதலுக்கான அ முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். ஸ்பெஷலி லவ் பண்றவங்களுக்கும், ஒன் சைடா லவ் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. கடவுள்கிட்ட விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க விரதத்தையும், இதையும் மேற்கொண்டு இருங்க. விசுவலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விசுவலைஸும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காதல் சக்சஸ்ஃபுல்லா ஆகும்.